ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தினமைந்து கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சீரிஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 26வது வீடியோ போட போறோம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ZGP என்பது வின் என்ற வார்த்தையை குறித்தால் VMR என்பது குறிக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு ZGP அதான் எப்படி குறிச்சிருக்காங்க, WIN குறிச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நமக்கு லெட்டரா இருக்கிறத நம்பரா கன்வெர்ட் பண்ணிடலாம். நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டா நமக்கு சால்வ் பண்றது ஈஸி. இசட்ங்கிறது பாத்தீங்கன்னா 26வது ஆல்பபெட், G7 P16 N14 I9 W23. அப்படியே டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்றத மட்டும் செக் பண்ணுங்க. 26ல இருந்து 23 வரணும்னா எவ்வளவு லெட்டர் குறைச்சிருக்கணும்? நம்ம ஒரு 3 லெட்டர் குறைச்சிருக்கணும். 7ல இருந்து 9 வரணும்னா ஒரு 2 லெட்டரை ஆட் பண்ணிருக்கணும். 16ல இருந்து 14 வரணும்னா ஒரு 2 லெட்டரை குறைச்சிருக்கிறோம். சேம் லாஜிக் VMRக்கு யூஸ் பண்ணிடலாம். VMR Vங்கிறது 22, M13 or 18. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணோம்? -3 பண்ணா என்ன கிடைக்கும்? 19 கிடைக்குங்களா? 19 கிடைக்குங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணும்? +2 பண்ணும். +2 பண்ணா 13 + 2 15 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 13 + 2 15 எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் லெட்டருக்கு என்ன பண்ணும்? 2 லெட்டர் குறைக்க சொல்லியிருக்காங்க. சோ 2 மைனஸ் பண்ணிடுவோம். 18ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 16 கிடைக்கும். 19ன்ற லெட்டர் பாத்தீங்கன்னா எந்த ஆல்பபெட்டோட லெட்டரை தான் 19 குறிப்பாங்கன்னா S ஓட ஆல்பபெட் தான் 19 சொல்லுவாங்க. O ஓட ஆல்பபெட் 15, P ஓட ஆல்பபெட் 16. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? SOP என்பதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதுக்கான PDF கொடுங்க சார் அப்படின்னு நிறைய நாள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதுக்கான வழியையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த கிளாஸோட PDF பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பாருங்க. லெட்டர் சீரிஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த சீரிஸ் கொடுத்துட்டு 1/81, 1/54, 1/36, 1/24 கொடுத்துட்டு டாட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 1/24க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன லெட்டர் நம்பர் வர போறதா கண்டுபிடிக்க போறோம். சார் எப்படி சார் லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/81 3/2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 3/2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 3யும் 81யும் அடிக்கிறேன். 1 3 3 27 × 3 81. அப்ப நியூமரேட்டர்ல 1 × 1 1 தான் வரப்போகுது. டினாமினேட்டர்ல 27யும் 2யும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 54ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கான செகண்ட் நம்பர் கிடைச்சிச்சுங்களா? செகண்ட் நம்பர் வந்து 1/54. சேம் இதுக்கும் அதே லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இதையும் நம்ம 3/2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்? 1/36ன்னு கிடைக்கணும். கண்டுபிடிச்சிடலாங்களா? 1 3 3 1 3 3 பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 8 × 3 24. அப்போ நியூமரேட்டர்ல நமக்கு 1 இருக்கு. டினாமினேட்டர்ல 18 × 2 இருக்கு. 18 × 2 36. சோ நமக்கான சேம் லாஜிக் என்ன பண்ணிடலாம்? 1/24 யூஸ் பண்ணிடலாங்களா? 1/24 அப்ப என்ன பண்ணணும்? 3/2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 3 3 8 × 3 24. நியூமரேட்டர்ல 1 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்க போகுது? 1 தான் கிடைக்க போகுது. டினாமினேட்டர் பகுதியில 2யும் 8யும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? 1/16 என்பதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட் தட்டி விட்டுருங்க. முக்கியமா மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமைந்து கணிதம் டெலிகிராம் பேஜ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 2 சேனலுக்கான டெலிகிராம் லிங்க்கும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா தேர்ட் சம் என்ன டாபிக்னா பசில்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸின் மதிப்பை காண்க. அதாவது பாக்ஸ் கூட நமக்கு செட் ஆஃப் நம்பர் வச்சிருக்காங்க. அதுல என்ன லாஜிக்ல ஃபாலோ ஆயிருக்கு, அதாவது காலம் வைஸ்ல வெர்டிகலா லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கா இல்ல ஹரிசாண்டலா லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கான்னு செக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? இந்த எக்ஸ்ன்ற இடத்துல என்ன நம்பர் வரும்ன்றத கண்டுபிடிக்க போறோம். ரொம்பவே சிம்பிள். 9யும் 4யும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்குங்களா? இந்த 36ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 6ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 36. இதோட ரூட் வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சென்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு பேலன்ஸ் என்ன நிக்கும்? 6ன்ற நம்பர் நிக்கும். அதே செகண்ட் காலமுக்கு அப்ளை ஆயிருக்கான்னு பார்ப்போம். 3 × 27 81ன்னு கிடைக்குங்க. 81ஓட ரூட் வேல்யூ இப்ப என்ன கிடைக்க போகுது?
9ன்னு கிடைக்க போது அதுதான் நமக்கு சென்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான லாஜிக் யூஸ் பண்ணிடலாம். ரெண்டையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கணும்? 10 ஸ்கொயர் கிடைக்கணும். கரெக்டுங்களா. இங்க இருக்க நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கணும். 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 100. ஓகேங்களா. 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. அப்ப 2x ஓட வேல்யூங்கிறது நமக்கு 100ன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து x தான் ஃபைண்ட் பண்ண போறோம். 1 2 50 × 2 100. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 50 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை. ஓகேங்களா. நமக்கான ஃபோர்த் சம் பார்ப்போங்களா. ஃபோர்த் சம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அப்போ ஒரு முறை உருட்டினோம்னா அந்த பகடையில பார்த்தீங்கன்னா 6 சைடு இருக்கும். அந்த பகடையில ஒவ்வொரு சைடுக்கும் நான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சைடு 1 2 3 4 5 6. அப்போ ஒரு டயஸுக்கு வந்து 6 சைடு, மொத்தம் 6 நம்பர். அதை டினாமினேட்டர்ல போட்டுருங்க. ஓகேங்களா. டினாமினேட்டர்ல போட்டாச்சு. அதுதான் எப்பயுமே டினாமினேட்டர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமம் இருக்கோ அதை டினாமினேட்டர்ல போட்டுருங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க? ஆரின் பகா காரணிகள், எ பிரைம் ஃபேக்டர் ஆஃப் 6ஓட ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு என்னன்னு கேட்கறாங்க. ஆரோட ஃபேக்டர்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா எந்தெந்த நம்பராலையும் 6 வகுபடும் செக் பண்ணிடலாம். 1ஆல 6 வகுபடும், 2ஆல 6 வகுபடும், 3ஆல 6 வகுபடும், 6ஆல 6 வகுபடும்னு சொல்லிடலாம். காரணின்னு கேட்டிருந்தா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பகா காரணின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பகா என்ன பிரைம் நம்பர்னா என்ன? 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படுறது தான் பிரைம் நம்பர். அப்ப 1 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, விட்டுறலாம். 6 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, விட்டுறலாம். அப்ப ஆரோட பகா காரணிங்கிறது என்னென்னதான் கிடைக்க முடியும்? 2 தான் கிடைக்க முடியும். ஏன் சார்? 1 2 இந்த 2 நம்பரால மட்டும்தான் 2 வகுப்படும். அதே மாதிரி 3 பாத்தீங்கன்னா 1 3 இந்த 2 நம்பரால மட்டும்தான் வகுப்படும். ஆனா 6ன்றது பாத்தீங்கன்னா 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும், 6ஆல வகுப்படும். சோ இது வந்து பிரைம் நம்பர்னு சொல்ல மாட்டாங்க, காம்போசைட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே சார், இந்த 1 என்ன சொல்லுவாங்க சார்? 1 வந்து பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்களா, ஆர் காம்போசைட் நம்பர்ஸ், காம்போசைட் நம்பர்னு சொல்லுவாங்களா, பகு எண்ணுன்னு சொல்லுவாங்களா, இல்ல பகா எண்ணுன்னு சொல்லுவாங்களான்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்ப நமக்கு எத்தனை நம்பர் தான் கிடைச்சிருக்கு? 2 நம்பர் தான் கிடைச்சிருக்கு. 2 3ன்ற 2 நம்பர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அந்த 2 வந்து நியூமரேட்டர்ல போட்டுருங்க. போட்டுட்டு இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு P of E, அதாவது ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 3 × 2 6. அப்ப நமக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது எவ்வளோ? 1/3 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா. இதுல நான் என்ன மாத்திடுறேன்? பகா காரணியை மட்டும் தூக்கிறேன். ஆரின் காரணி, a factor of 6ஓட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி சம் பாத்துருங்களா. நமக்கான கடைசி சம் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டியில வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிற மாடல்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். நல்லா இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளா தான் இருக்க போதே, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன சார் ஷார்ட்கட்டு? நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே n எத்தனை வருஷம்னு பார்க்கணும். ஓகேங்களா. n வந்து 2 இயர்ஸ். நமக்கு அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 625 ஆனதுன்னு கொடுத்துருக்காங்களா. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அசல் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அது அசலா தான் இருக்க முடியும். என்ன சொல்றாங்க? 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 ஆக 9,000 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி விகிதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு பிரின்சிபல்ங்கிறது 625 ரூபாய், அசல் டோட்டல் அமௌண்ட்ங்கிறது, சாரி அசல்னு சொல்லிட்டோம், மொத்த தொகைங்கிறது 900, அசலுங்கிறது 625, மொத்த தொகைங்கிறது 900 கிடைச்சிருக்குங்களா. n எத்தனை வருஷம்? 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா. சோ 2 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளா ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க அசலுக்கும் மொத்த தொகைக்கும். ஓகேங்களா. அசலுக்கும் மொத்த தொகைக்கும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இன்கேஸ் வந்து நமக்கு n வந்து 3 இயர்ஸா இருந்தா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா. 625ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 25ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 625. ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆயிரும். 30ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் பாத்தீங்கன்னா 900. ஓகேங்களா. 900 சொல்லுவாங்க. ஸோ 30ல இருக்க ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு பாருங்க? 25 30. இந்த நம்பர் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா. என்ன பண்ணும்? நியூமரேட்டர்ல தொகுதியில என்ன பண்ணும்னா இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குங்களா. அதை நியூமரேட்டர்ல எழுதுங்க, தொகுதியில எழுதிருங்க. டினாமினேட்டர்ல எப்போதுமே அசலோட ரூட் வேல்யூவை எழுதுங்க. டினாமினேட்டர் பகுதியில வந்து எப்போதுமே அசலோட ரூட் வேல்யூவை எழுதுங்க. ஓகேங்களா. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நமக்கு எப்பயுமே பர்சன்டேஜ்ல இருக்குங்களா. ஒரு வேல்யூவை சதவீதமா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அவ்வளவுதாங்க. இதை சிம்பிளை பண்ணா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ஒரு 25 25 4 25 100. அப்ப 5 × 4 என்ன கிடைக்கும்?
20ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 20% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்றேன். இங்க 1000 மாத்திடுறேன். ஓகேங்களா? 1000 மாத்திடுறேன். இங்க 3 இயர்ஸ்னு மாத்திடுறேன். இங்க 1331 மாத்திடுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. ரூபாய் 1000 அசலானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 1331 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் என்ன, ஆண்டு கூட்டு வட்டி வீதம் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட் மட்டும் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சார் பிடிஎஃப் கொடுங்க பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கானதையும் நம்ம ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான பிடிஎஃப்ையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க போறோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 கொஸ்டின் வந்து ரீசனிங் சால்வ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? 3 கொஸ்டின் வந்து ரீசனிங், 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இருந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 5 கொஸ்டினுமே நம்ம ரீசனிங்ல எல்லாம் சால்வ் பண்ணிருக்கோம். யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம போட்ட 26 வீடியோஸையும் பார்த்திருக்கீங்களோ அவங்க 26ன்னு போட்டு ஃபயர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? 26 ஃபயர்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பாஸ். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.